திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். குழந்தையும் தெய்வமும் என்கிற எனது சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் கஸ்தூரி வேலுச்சாமி, சைவ சமய சொற்பொழிவாளர். எனக்கு சொல்லின் செல்வி, இலக்கிய செம்மல், ஆன்மீக திலகம் என்ற சிறப்பு பெயர்கள்லாம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் யாரால் கிடச்சிதுன்னா நிச்சயமாக சிவன் அருள் தாங்க. இந்த காணொளி வழியாக நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சமீபத்தில் நமது பாரத நாட்டின், இந்தியாவின் சிறப்பு இராணுவ நிகழ்வாக நடந்தது சிந்தூர் அப்படிங்கிறது இல்லையா. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர் முதன்மையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு போர் நிறுத்தம் ஏற்பட்டது. அதுக்கு காரணம் நமது நாட்டு வீராங்கனைகள் இறங்கி வேலை செய்தது. சிந்தூர் என்ற அந்த ஆப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதில் இப்போ மட்டும் இல்லைங்க, நமது வீராங்கனைகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே இது மாதிரி செயல்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, வேலு நாச்சியாரை பற்றின கதை நமக்கு நன்றாகவே தெரியும். பெரும்பாலும் அனைவரும் அறிந்த ஒன்று. வேலு நாச்சியாரிடமும் இதுபோல் படையில் பெண்கள் இருந்திருக்கிறார்கள், பெண் வீராங்கனைகள் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்த வீராங்கனைகள் ஒருத்தி, அதாவது தலைமை பொறுப்பெடுத்து நடத்திய பெண் யார் அப்படின்னா குயிலி. அந்த குயிலி எப்படி நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தார் அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேயருடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது, நெருக்கடியான சூழல். வேலுநாச்சியாருக்கு வலதுகரமாக விளங்கியவள் குயிலி. என்ன செய்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அப்படின்னா, அங்கே ஒரு ஆயுத கிடங்கை ஏற்படுத்தி சிவகங்கையில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். போரின் பொழுது அதை எடுத்துக்கலாம் என்று வைத்திருக்கிற செய்தி ராணியான வேலுநாச்சியாருக்கு தெரிகிறது. அதனை அவங்க படையின் வீராங்கனையான குயிலிடம் சொல்கிறார்கள். மந்திர ஆலோசனை என்ற அவசர கால ஆலோசனையின்படி இந்த செய்தி வெளிப்படுகிறது. அதற்காக அவர்கள் செய்த தியாகம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் தசரா என்று சொல்லக்கூடிய கொலு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நவராத்திரி, அந்த தினத்தில் சிவகங்கையில் இருக்கின்ற காமாட்சி அம்மன் கோவிலில் மக்கள் ஒன்றாக திரண்டு வழிபடுவார்கள். அப்பொழுது கையில் விளக்கு ஏந்தி கொண்டு செல்வார்கள். அகல் விளக்கை ஏந்தி கொண்டு சென்று மக்கள் வைப்பது வழக்கம் அங்குள்ள பெண்கள். அந்த நாளை தேர்ந்தெடுத்து எல்லோருமாக விளக்கேற்றி கொண்டு வழிபாடு செய்ய செல்கிறார்கள் என்று ஆங்கிலேயர்களுக்கு அவர்கள் அந்த செய்தியை திருப்பாக வைக்கிறார்கள். அதாவது ஆங்கிலேயர்கள் வழிபட பெண்கள் செல்லுகிறார்கள் என்று நினைப்பது போன்ற ஒரு ஜோடனை செய்து, அதே போல உள்ள மக்கள் வழக்கமாக செல்லுவது போல் போய்கொண்டே இருக்கிறார்கள். அந்த தருணத்திலே குயிலி என்ன செய்கிறார் என்றால், உடல் முழுக்க நெய்யை பூசிக்கொண்டு, எண்ணெயை எடுத்து ஊற்றிக்கொண்டு, விளக்கு ஏற்றுவதற்காக இருக்கின்ற எண்ணெயை எடுத்து ஊற்றிக்கொண்டு விளக்கை ஏற்றிக்கொண்டே சென்று ஓடிப்போய் அந்த இராணுவ ஆயுத கிடங்கு, ஆங்கிலேயர்களுடைய இராணுவ ஆயுத கிடங்கில் போய் அப்படியே குதித்து தன்னுடைய உடலை தீப்பற்ற வைத்து எரிந்து விடுகிறாள். அதனால் அந்த ஆயுத கிடங்கு வெடித்து சிதறி ஆங்கிலேயர்களுக்கு மிகுந்த ஒரு தோல்வியை தழும்படியான நேரம் வருகிறது. எனக்கு இந்த நம்ம நாட்டில் இப்போ நடந்த இந்த சிந்தூர் அப்படிங்கிற இந்த இராணுவ வீராங்கனைகளுடைய செயல்பாடு நமது நாட்டினுடைய ஒரு சரியான ஒரு ராஜதந்திரம் அப்போது நடந்த இந்த வேலுநாச்சியார் படையில் இருந்திருப்பது எனக்கு ஞாபகம் வந்தது. அதை தங்கள் அனைவரிடம் பகிர்ந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுபோல் சிறிய தகவல்களெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு கொடுப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய சேனல் குழந்தை தெய்வமும் என்ற அந்த சேனலுக்கு ஷார்ட்ஸ் வழியாக நிறைய லட்சக்கணக்கானவர்களை நான் நேயர்களாக, பார்வையாளராக சேர்த்திருக்கின்றேன். அவர்கள் எல்லோருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதேனும் குறைகள் இருந்தாலோ அல்லது நிறை இருந்தாலோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். செய்திகளை நல்ல முறையாக கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய எண்ணம். ஆனால் சில தொழில்நுட்பத்தின் காரணமாக தாமதமும் சரியாகவும் கொடுக்க முடியவில்லை. அதற்கான வருத்தமாகவும் இருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து செய்வதன் மூலம் முயற்சி தானே,
முயற்சி செய்து நல்ல விதமாக என்னுடைய சேனலை நான் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்காக நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.